அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி ஜூலை 19, 2024. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ் மட்டும் 40,000, 40,991. இன்றைக்கி மார்னிங்கில் என்ன ட்ரேட் எடுத்தோன்னா மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி ட்ரேடு. ஸோ ஒன்லி ஒன் சைட் ட்ரெண்டு. மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்கு விட்டு தாண்டாது, எப்போவாவது ஒரு தடவை நடக்கும். பரவாயில்ல, பேக் டெஸ்ட் படி நம்ம இந்த லாஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். இதில் பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் போட்டு தான் பண்ணோம். அதனால் நமக்கு ரொம்ப கம்மியான லாஸோட முடிஞ்சிருச்சு. இந்த லாஸோட முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக கேபிட்டல் ஒரு 8 lakh யூஸ் பண்ணியிருந்தேன்னா 5% கிட்ட லாஸு. எப்படியா இருந்தாலும் இந்த மந்த்து ப்ராஃபிட்லேருந்து தான் இது கம்மியாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். மார்க்கெட் அப்படி தான் சம்டைம் சம்டைம் லாஸ் அதிகமாக கொடுக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடு மிட் கேப் நிஃப்டியில் சிஇ செல் சைடு 2 லெக்கில் ஓப்பன் ஆனிச்சு. அதேமாதிரி பிஇயும் 2 லெக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும் இந்த இதுவும் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெயிட் இருங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சிஇ லெக் 2 ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது பிஇ லெக் 2 ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு 2 பையிங் லெக்கும் போட்டிருந்தேன் ஹெட்ஜிங்காக. பையிங் லெக்கில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்ததுனால புட் ஆப்ஷன் செல் பண்ணது ஹியூஜ் லாஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 55, 59,000. செல் சைடில் அதாவது கால் ஆப்ஷனில் செல் அடித்து இந்த லெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ப்ராஃபிட் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. சரி, ஓகே, அது நோ ப்ராப்ளம். பையிங்கில் பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் போட்டிருந்தது புட் ஆப்ஷன் பாருங்கள். அது எப்படி எவ்வளோ ஹியூஜாக ப்ராஃபிட் 44,000 கொடுத்து அதான் கவர் பண்ணிச்சு. ஸோ நமக்கு அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 40,000 லாஸில் இருக்கும். பார்ட் ஆஃப் த கேம் தான். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று காமிக்கிறேன். மேபி ஐ திங்க் இங்கே இருக்குது. இது என்னோடய அக்கௌண்ட்டு, என்னோடய வெப் லாகின் தான் இது ஆக்சுவலாக. என்னோடய அக்கௌண்ட்டு இதில் போய் பார்த்திங்கன்னா ஃபண்டு தெரியும். ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 8,45,000. மார்ஜின் யூஸ் இப்போ 41,000. இன்றைக்கி லாஸ் ஆனதுனால அந்த அமௌண்ட்டு, அதாவது 40,000 லாஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் ஒரு 1,000 rupees எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்பாங்க. நாளைக்கு ரிமைனிங் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ இதில் நம்ம P&L பார்ப்போம். இந்த மந்தில் பிஓடி பேக் ஆஃபீஸ் டெர்மினல், அதில் போய்ட்டு P&L செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 18ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி அப்டேட் நான் மேபி நாளைக்கு தான் ஆகும். இன்றைக்கி உள்ள இது 9,19,000 கிட்ட நேற்று வரைக்கும் உள்ள அப்டேட்டு. இதில் ஈக்விட்டியில் சம் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் 8,45,000 நம்ம கேஷ் வச்சுருந்தது. இப்போ போய் P&L பார்ப்போம். ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு P&L. ஸோ ஒன்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரியலைஸ்டு P&L. இதில் பார்த்திங்கன்னா 19th டேட்டா ஜூலை 1 எடுத்துக்கிறேன். ஜூலை 1 அண்ட் ஜூலை 18 நேற்று வரைக்கும் உள்ளது கொடுப்போம். சர்ச் கொடுப்போம். ரியலைஸ்டு, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 81,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்திருக்கு. அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போனது போக 72,000 ஓவரால் ப்ராஃபிட்டு. 72,000 ப்ராஃபிட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 40,000 41,000 லாஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 41K லாஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு ஒரு 30K அட்லீஸ்ட்டு ப்ராஃபிட்டில் இருப்போம். ப்ளஸில் தான் இருக்கும் இந்த மந்த்துக்கு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் தான், நோ ப்ராப்ளம். ஈவன் லாஸே வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதான் அப்படி தான் கேம், மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டில் போகிறதுக்கு தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இது பட்ஜெட் வருதுல்ல, ஜூலை 22 நினைக்கிறேன் பட்ஜெட்டு. அதனால் அதுக்கப்புறம் அதோட வாலட்டைல் கூட இருக்கலாம். ஈவன் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் போயிருந்துச்சு எங்களோட போர்ட்ஃபோலியோவில் உள்ளதில். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இது ஆல்கோ ட்ரேடிங் தான். ஓகே, இது என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும். அதனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 56,000 லாஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நடந்துச்சு. பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஒரே டைமில் லாஸ் பண்ணிச்சு. சம்டைம் அந்த மாதிரி ஆகிற செனாரியோஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். பார்ப்போம். இன்றைக்கி உள்ள நாள் நமக்கு கொஞ்சம் பேடாக அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். இந்த மந்த்து வரைக்கும் இன்னும் ஒரு 1 வீக், இன்னொரு 10 days கிட்ட இருக்குது ட்ரேடிங் டேஸ். அந்த ட்ரேடிங் டேஸில் ஏதாச்சும் நமக்கு கிளிக் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம நினச்ச மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் மந்த்து ரீச் ஆன மாதிரி
டார்கெட் ஆகுதான்னு பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் கிட்ட இருக்குது நமக்கு ட்ரேடிங் டேஸு. ஸோ நம்ம பார்ப்போம், அடுத்த இதில் பார்ப்போம். மண்டே நைட்டு ஹோல்டிங் பண்ணுற இது பொசிஷனல் ட்ரேடு இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி எடுக்கல, ஆக்சுவலாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மண்டே அன்னைக்கு நார்மலாக இன்ட்ராடே ஸ்டார்ட் ஆகும், எக்ஸ்பைரி ட்ரேடிங்கும். அதில் பார்ப்போம். ஒரு 2 டேஸ் ஒன்றும் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண மாட்டேன். பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெவலுக்கு சேனல் போகட்டும். நான் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரட்டும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்னாச்சும் வரணும். வந்த அப்புறம் அதை ரிவீல் பண்ணுவோன்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.